இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் இயேசு கிறிஸ்து. அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் தன்னை மனதுருகும் இயேசு கிறிஸ்துவாக, இரக்கமுள்ள இயேசு கிறிஸ்துவாக பல்வேறு ஜனங்களுக்கு வெளிப்பட்டார் என்பதை வேத ஆதாரத்தோடு நாம் அறிந்து கொள்ளலாம். மத்தேயு, மார்க்கு, லூக்கா போன்ற சுவிசேஷ புத்தகங்களில் அநேக நேரங்களில் அவர் ஜனங்கள் மேல் மனதுருகினார் என்று நாம் பார்க்கிறோம். மேய்ப்பனில்லாத ஆடுகளை போல இருந்த ஜனங்களை கண்டு அவர் மனதுருகி அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார் என்று வேதம் நமக்கு குறிப்பிடுகிறது. அது மாத்திரமல்ல, ஜனங்களுக்காக அவர் பரிதபித்தார். 3 நாள் சாப்பிட ஒன்றுமில்லாமல் இருக்கிறார்கள் என்பதை அறிந்து அவர்களுக்காக பரிதபித்து அவர்கள் மேல் மனதுருகி 5 அப்பம் 2 மீனை ஆசீர்வதித்து 5000 பேருக்கு மேல் போஷித்தார். இது மட்டுமல்லாது அநேக வியாதியஸ்தரை கண்டு அவர் மனதுருகி வியாதியஸ்தரை சொஸ்தமாக்கினார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. குருடர்களையும் குஷ்டரோகிகளையும் கண்டு அவர் மனதுருகி அவர்களை தொட்டு சுகமாக்கினார் என்று நாம் வேதத்தில் காணலாம். நாயின் ஊர் விதவையின் மேல் அவர் மனதுருக்கம் கொண்டார் என்று சொல்லியும் வேதம் நமக்கு குறிப்பிடுகிறது. இப்படி மனதுருக்கத்தை வெளிப்படுத்துகிறவராக, தேவைகளோடு உள்ள ஜனங்களுக்கு தன்னுடைய இரக்கத்தை வெளிப்படுத்துகிறவராக, இரக்கத்தில் ஐஸ்வர்யவானாக, இரக்கத்தின் சம்பனராக திகழ்ந்தார் இயேசு கிறிஸ்து. இன்றும் கூட அவருடைய விசுவாசிகளாக, அவருடைய சீஷர்களாக வாழுகிற நாமும் அப்படிப்பட்ட இரக்கத்தை நம்முடைய சக மனிதர்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்றே அவர் விரும்புகிறார். எனவேதான் மத்தேயு 18, இன்னும் லூக்கா 10, லூக்கா 15 போன்ற அதிகாரங்களில் அவர் உவமைகளை குறித்து பேசும் பொழுது மன்னிக்காத அந்த வேலைக்காரன் உவமை, நல்ல சமாரியன் உவமை, கெட்ட குமாரன் உவமைகளில் அவர் இரக்கத்தின் முக்கியத்துவத்தை வெளிப்படுத்தி இருக்கிறதை நாம் காணலாம். தன்னுடைய மலை பிரசங்கத்தின் போதும் மத்தேயு 5வது அதிகாரம் 7வது வசனத்திலே அவர் இப்படியாய் குறிப்பிட்டார்: இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். ஆம், நாமும் கூட இந்த லெந்து கால நாட்களிலே நம்மளால் இயன்ற வரை மற்றவர்களுக்கு இரக்கம் செய்வோமாக. பல தேவைகளோடு, கஷ்டங்களோடு அல்லது உதவியை நாடி இருக்கிற மக்களுக்கு நம்மளால் இயன்ற வரை நாம் இரக்கம் செய்வோம். இரக்கம் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். நம்முடைய இரக்கத்தை நாம் வெளிப்படுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். நீதிமொழிகள் 19வது அதிகாரம் 17வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது: ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். ஆம், நாம் ஒரு நாளும் ஏழைகளுக்கு கொடுத்து தரித்திரராக போவதே இல்லை. ஏனென்றால் நாம் கொடுக்கிற ஒவ்வொரு இரக்கத்தின் வெளிப்பாடும் நாம் கர்த்தருக்கு கொடுக்கிறதாகவே அவர் கணக்கெடுக்கிறார். நிச்சயமாக நாம் காட்டும் எல்லா இரக்கங்களுக்கும் பதிலாக நமக்கும் இரக்கம் வந்து சேரும். அப்படி இரக்கத்தை வெளிப்படுத்துகிறவர்களாக, மனதுருக்கம் உள்ளவர்களாக நாம் நடந்து கொள்வோம் என்று சொன்னால் அதுதான் அர்த்தமுள்ள லெந்து கால வாழ்க்கை. ஆமேன்.